Hi students, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்த்தோம். ஸோ அது எப்படி எங்கெங்கே எப்படி அக்கறை இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூஸஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மூணு பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, ஆசிட் ரெயின்னா என்ன, அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட வந்துட்டு சாப்டர் எண்ட் ஆயிடும். ஸோ பேஜ் நம்பர் 120, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். The solar radiation is absorbed by the surface of land and ocean. அதாவது வந்துட்டு சோலார் ரேடியேஷன் இருக்குல்ல, அது எதை அப்சர்வ் பண்ணுது, லேண்ட் அண்ட் ஓஷனோட சர்ஃபேஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. In turn, they release infrared radiation or heat into the atmosphere. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறது மூலயமா அது இன் ரிட்டர்ன் அது எதை ரிலீஸ் பண்ணுது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷனோ இல்லை ஹீட்டையோ வந்துட்டு அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. Certain gaseous molecules present in the atmosphere absorb the infrared rays. அதாவது வந்துட்டு certain gaseous molecules அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த gaseous molecules வந்துட்டு infrared rays absorb பண்ணி and re-radiate the heat in all directions. ஸோ அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய சில கேஸஸ் வந்துட்டு அந்த இன்ஃப்ராரெட் ரேட்ஸை அப்சர்வ் பண்ணி அதை மறுபடியும் ரேடியேட் பண்ணிடுது அந்த ஹீட்டை வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லையும். Hence, these gases maintain the temperature of the earth surface. ஸோ அந்த கேஸ் தான் வந்துட்டு earthோட டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. The gases which absorb these radiations are called greenhouse gases and this effect is called greenhouse effect. ஸோ எந்தெந்த gases வந்துட்டு எந்தெந்த gases வந்துட்டு இதை அப்சர்வ் பண்ணுது, ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு க்ரீன்ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எஃபெக்டை தான் நம்ம வந்துட்டு க்ரீன்ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு லேண்டும் ஓஷனும் வந்துட்டு சோலார் ரேடியேஷனை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. லேண்ட் அண்ட் ஓஷனோட சர்ஃபேஸ் வந்துட்டு சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது. ஸோ சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும்போது அது இன் ரிட்டர்ன் என்ன ரிலீஸ் பண்ணுது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷனையோ இல்லை ஹீட்டையோ அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சில கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த இன்ஃப்ராரெட் ரேவை அப்சர்வ் பண்ணி அதை எகெயின் வந்துட்டு அந்த ஹீட்டை வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் வந்துட்டு ரேடியேட் பண்ணிடுது. ஸோ எந்தெந்த கேஸஸ், ஸோ அந்த கேஸஸ் தான் வந்துட்டு எர்த்தோட எர்த் சர்ஃபேஸோட டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. ஸோ எந்தெந்த கேஸஸ் வந்து இதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுதோ, இந்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுதோ அதைத்தான் நம்ம வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எஃபெக்டை தான் நம்ம வந்துட்டு greenhouse effect அப்படின்னு சொல்கிறோம். The greenhouse gases are CO2, N2O, CH4 and chlorofluorocarbon, அதாவது CFCன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு greenhouse gases. The increase in the level of these gases results in the gradual increase of temperature of the earth surface. ஸோ இந்த கேஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் earth surfaceோட டெம்பரேச்சரும் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக எர்த்தோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். This greenhouse effect is caused due to increase in the air pollutants and it results in the average increase of temperature of the atmosphere. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த greenhouse effect எதனால் நடக்குதுன்னா, இன்க்ரீஸ் இன் த ஏர் பொல்யூட்டன்ஸ், அதாவது ஏர் பொல்யூஷன் அதிகமாக நடக்கிறனால தான் இந்த greenhouse effect வந்து நடக்குது. And it results in the average increase of temperature of the atmosphere. ஸோ அதனால தான் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரும் வந்துட்டு ரைஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். நம்ம இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ரீன் ஹவுசஸ் கேஸஸ்ன்னு பார்க்கும்போது 4 கேஸ் இருக்குது. CO2, N2O, CH4 and CFC. CFC is nothing but chlorofluorocarbon சொல்லுவாங்க. இந்த 4 தான் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இந்த 4 கேஸஸோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது எர்த் சர்ஃபேஸோட டெம்பரேச்சரும் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்குது. அப்படி நடக்கும்போது அது வந்துட்டு அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்ஸ் என்ன? The following are the effects of global warming. Melting of ice cap and glaciers. ஸோ வந்து global warming நடக்கும்போது ஐஸ் அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது.
increase in frequency of floods, soil erosion and unseasonal rains. ஸோ குளோபல் வார்மிங் நடக்கும்போது அடிக்கடி வெள்ளம் வருது, ஃப்ரீக்வன்சி அந்த வெள்ளம் வரக்கூடிய அந்த இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சாயில் எரோஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு அன்சீசனல் ரெயின்ஸ், அதாவது ரெயின் வந்துட்டு கரெக்ட் சீசன் வராமல் சீசன் மாறி மாறி வருது. ஸோ அதுதான் வந்துட்டு அன்சீசனல் ரெயின்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீஷீஸ். ஸோ வந்துட்டு பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்குது, ஏன்னா வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங்னால நிறைய ஸ்பீஷீஸ் வந்துட்டு எக்ஸ்டிங்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் பிரான் அண்ட் இன்செக்ட் பிரான் டிசீசஸ். ஸோ குளோபல் வார்மிங் நடக்கும்போது வாட்டர் பிரான் அண்ட் இன்செக்ட் பிரான் டிசீசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்கில் ஃபஸ்ட் என்ன, melting of ice cap and glaciers. Next, increase the frequency of floods, soil erosion and unseasonal rains. Next one is loss of biodiversity, and last one is spreading of waterborne and insect-borne diseases. Next, preventive measures. இது எப்படி நம்ம prevent பண்ண முடியும்? In order to save the earth and its resources, we need to take certain measures. Some of the measures are given below. ஸோ நம்ம earth சேவ் பண்ணுறதுக்கு, நம்ம ரிசோர்ஸஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம certain measures வந்து எடுக்கணும். அது என்னென்ன மெஷர்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெடியூசிங் இன் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசில்ஸ் ஃபியூயலான கோல், பெட்ரோலியம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்துட்டு கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ். ஸோ குளோரோஃப்ளூரோகார்பன்ஸோட யூசேஜை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளான்டிங் மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை வந்துட்டு பிளான் பண்ணணும். ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணணும், அதே மாதிரி ரீசைக்ளிங் பண்ணணும். அதாவது 3 R's அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூஸிங் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், நான் ரெனியூவபிள் அண்ட் ரெனியூவபிள்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸை ரெடியூஸ் பண்ணோம், டிஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணோம், குளோரோஃப்ளூரோகார்பன்ஸோட யூசேஜ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், நிறைய ட்ரீஸை வந்துட்டு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 3 R's, அதாவது ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு யூஸிங் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெஷர்ஸ்லாம் எடுத்தோம்னா நம்மளால் குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் வார்மிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் ரெயின். ரெயின் வாட்டர் இஸ் ஆக்சுவலி த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வாட்டரோட ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். However, pollutants such as oxides of nitrogen and sulfur in the air released by the factories, burning fossil fuels, eruption of volcanoes, etc. dissolve in rainwater and form nitric acid and sulfuric acid, which adds up to the acidity of rainwater. அதாவது வந்துட்டு pollutants, அதாவது நைட்ரஜன் அண்ட் சல்ஃபைடோட ஆக்சைட்ஸ் வந்துட்டு ஏர் ரிலீஸ் ஆகுது. எதனாலனா ஃபேக்ட்ரிஸ்னாலையும் நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்துட்டு பேர்ன் பண்ணுறனாலையும், வால்கனோஸ் எரிமலைகள் வந்துட்டு வெடிக்கிறனாலையும் இதெல்லாம் வந்துட்டு ஏரில் ரிலீஸ் ஆகுது. அதாவது நைட்ரஜன் அண்ட் சல்ஃபரோட ஆக்சைட்ஸு அப்படி ரிலீஸ் ஆகுது வந்துட்டு ரெயின் வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகி அங்கே என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் இந்த ரெயின் வாட்டரில் ஃபார்ம் ஆகும்போது அந்த ரெயின் வாட்டர் வந்துட்டு அசிடிட்டியாக மாறிடுது. ஹென்ஸ் இட் ரிசல்ட்ஸ் இந்த ஆசிட் ரெயின். ஸோ இதனால தான் வந்துட்டு ஆசிட் ரெயின் வந்துட்டு வருதுங்கிறாங்க. ஸோ ஆசிட் ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர்லேயே ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு ரெயின் வாட்டர் தான். ஸோ பொல்யூட்டன்ஸ், அதாவது நைட்ரஜன் அண்ட் சல்ஃபரோட ஆக்சைட்ஸ் எதுலேருந்து வருதுன்னா ஃபேக்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய இதுலேயும், நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸை பேர்ன் பண்ணுறனாலையும், வால்கானிக் எரப்ஷன்னாலையும் அந்த இதெல்லாம் வந்துட்டு ஏரில் வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுது. ஸோ அப்படி மிக்ஸ் ஆகும்போது ஏரில் மிக்ஸ் ஆகி அது ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ அப்படி டிசால்வ் ஆகும்போது நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஆட் ஆகி அந்த ரெயின் வாட்டரை அசிடிட்டியாக மாற்றிடுதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்துட்டு ஆசிட் ரெயின் வருது. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயினோட எஃபெக்ட்ஸ் என்ன? Acid rains affects us in many ways. Some of the consequences are given below. So acid rain வந்துட்டு நம்மளை பல விதத்தில் வந்துட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், இட் இரிட்டேட்ஸ் ஐ அண்ட் ஸ்கின் ஆஃப் த ஹியூமன் பீங்ஸ். நம்ம ஹியூமன் பீங்ஸோட ஸ்கின்னையும் ஐயையும் வந்துட்டு இரிட்டேட் பண்ணும்.
இட் இன்ஹிபிட்ஸ் த ஜெர்மினேஷன் அண்ட் growth ஆஃப் சீட்லிங்ஸ். அதாவது இப்போ புதுசாக ஒரு சீட்லிங்ஸ் வச்சுருக்கோன்னா அதோட growth-ஐ வந்துட்டு தடுத்துடும், இன்ஹிபிட் பண்ணிடும். இட் சேஞ்சஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், destroy plants and aquatic life. ஸோ சாயிலோட ஃபெர்டிலிட்டியை சேஞ்ச் பண்ணிடும், பிளான்ட் அண்ட் அக்வாட்டிக் லைஃப்பை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இட் காசஸ் கொரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸட்ரா. அதாவது நிறையா பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸை வந்துட்டு கொரோட் பண்ணிடும், அதாவது அரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹியூமன் பீங்ஸோட ஐயையும் ஸ்கின்னையும் இரிட்டேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சீட்லிங்ஸோட க்ரோத்தை வந்துட்டு இன்ஹிபிட் தடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாயிலோட ஃபெர்டிலிட்டியை சேஞ்ச் பண்ணும், பிளான்ட் அண்ட் அக்வாட்டிக் லைஃப்பை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும், அண்டு பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் வந்துட்டு கொரோட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஆசிட் ரெயின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் வேஸ். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் சச் அஸ் பெட்ரோல், டீசல் எக்ஸட்ரா. அதாவது ஃபாசில் ஃபியூலோட யூசேஜை வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூஸிங் சிஎன்ஹெச், அதாவது கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டஸை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிட் ரெயின் வந்துட்டு ஃபாசல் ஃபியூலோட யூசேஜை மினிமைஸ் பண்ணணும், கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணணும், நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆசிட் ரெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட், இதோட தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, ஆசிட் ரெயின்னா என்ன, அதனால நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.